ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா உதவிகளையும் நீ செய்தாய். எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ செய்தாய். ஆனால் திரும்ப எல்லாரும் உனக்கு செய்தது கசப்பான விஷயங்கள் மட்டும்தான். கசப்பு என்றால் என்ன தெரியுமா? சில கசப்புகளை வாயில் வைக்கலாம், சில கசப்புகளை வாயில் கூட வைக்க முடியாது. அந்த மாதிரியான அதாவது உன்னால் நினைத்து கூட பார்க்க முடியாத கசப்புகளை சிலர் கொடுத்தார்கள். ஆனாலும் அவர்களை மன்னித்து தான் இன்று வரைக்குமே நீ பேசி கொண்டு இருக்கிறாய். அவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் அவர்கள் உனக்கு இதெல்லாம் செய்தார்கள் என்று யோசிக்கவே இல்லை. நீ அந்த இடத்தில் போய் நின்றாய். எல்லோரும் உன்னை பார்த்து கேட்டார்கள். சில பேர் உன்னை பார்த்து கேட்டிருக்கிறார்கள், இவ்வளவு விஷயத்தை அவள் செய்தால், ஆனாலும் அவளுக்கு ஒரு ஆபத்து என்று வந்தவுடன் ஓடிப்போய் எதற்காக நிற்கிறாய் என்று சிலர் கேட்டார்கள். அப்பொழுது நீ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்று வரைக்கும் என்னுடைய மனதில் இருப்பது, செய்பவர்கள் செய்து விட்டார்கள், நான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன். இதனால் நான் ஒன்றும் வீணாக போவது கிடையாது. என்னை அந்த மேலே இருக்கும் தெய்வம் நிச்சயமாக காப்பாற்றும். நிச்சயமாக ஒரு நாள் அவர்களே என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு அந்த தெய்வம் நிச்சயமாக வாழ்க்கையை மாற்றும் என்பது அப்பொழுது நீ சொன்னாய். ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கும் சரிதான், உனக்கும் சரிதான், சில நான் பரீட்சைகளை வைத்தேன். நீ எல்லாவற்றிலும் வெற்றிகரமாக என்னுடைய மனதை வென்று விட்டாய். ஒவ்வொரு விஷயத்திலேயும் எனக்கு நீ அதிகமாக சொல்லிக் கொடுத்து இருக்கிறாய். என்னென்ன தெரியுமா? நீ எப்பேற்பட்ட குழந்தை, நான் உன்னை எந்த அளவுக்கு நன்றாக பார்த்திருக்கிறேன், வளர்த்து இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையை இது என்னுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள நான் எந்த அளவு தெரியுமா பெருமைப்பட்டிருக்கிறேன். சில பேரை நான் பார்த்திருப்பேன். எல்லாரையும் எனக்கு அவ்வளவு சுலபமாக பிடிப்பது கிடையாது. எந்த ஒரு உள்ளம் உண்மையாக இருக்கிறதோ அந்த உள்ளத்தை எனக்கு அதிகமாகவே பிடிக்கும். உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் என்ன தெரியுமா தங்கமே? வாழ்க்கையில் மற்றவனுக்கு துரோகம் செய்யாமல், அதாவது எவ்வளவுதான் துரோகம் செய்தாலும் மற்றவனுக்கு பிள்ளைகள் துரோகம் செய்யாமல் எப்பொழுதும் அவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய பிள்ளைக்கு அழகு. அப்பொழுதுதான் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளை பிடிக்கும். எனக்கு பிடித்த மாதிரியே நீ இருக்கிறாய். ஆனால் இப்பொழுதுதான் ஒரு விஷயம் நடக்க போகிறது. பயப்படாதே. உன்னுடைய வீட்டில் அல்ல, மற்றவர்கள் வீட்டிலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன தெரியுமா நடக்க போகிறது? அவர்களுக்கு நீ யார் என்பதை இந்த சாய் புரிய வைத்து விட்டேன். அவர்களுக்கு எந்த விதத்தில் புரிய வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன். அது மட்டுமல்ல தங்கமே, அவர்களுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்தாய் என்பதை ஒரு வித்தியாசம் காட்டி அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன். இதுவரைக்கும் என்ன நடந்தது வாழ்க்கையில் சொல் பார்க்கலாம். நீ எவ்வளவுதான் செய்தாலும் உன்னை தூற்றினார்கள். யார் எப்பொழுது பேசினாலும் அவளா எனக்கா உதவி செய்தாளா என்று. ஆனால் உனக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஒப்பிட்டு பார்த்து நீதான் எல்லாவற்றிலும் சிறந்தவள் என்பதை நான் அவர்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டுத்தான் இப்பொழுது உன்னிடம் வந்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பெண் அழுது கொண்டே வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பாள். உன்னை நான் புரிந்து கொள்ளாமல், தேவையே இல்லாமல் உன்னை பேசிவிட்டேன், காயப்படுத்தி விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடாத விஷயத்தை நான் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்பார். நீ கேட்கலாம், இந்த காலத்தில் யாராவது நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்பார்களா என்று. கேட்பார்கள், தானாக வந்து உன்னிடம் பேசுவார்கள். நீ வேண்டுமானால் பார். என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீ உதவி செய்து இருக்கிறாய். காலம் முழுவதும் நீ சிலர் நினைத்திருக்கிறார்கள், இவள் இப்படியே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இவளுக்கு எதுவுமே நடக்காது, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. உன்னை புரிந்து கொள்ளாமல் சிலர் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் பார். அவர்களுடைய மனதையும் மாற்றி உனக்கு நெருங்கிய உறவாக
மாற்றப் போகிறேன். நான் ஒரு நபரை பிரிப்பவன் அல்ல. ஒரு நபர் யார் இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது என்று பார்த்து சேர்ப்பவன், பிரிப்பவன். என்னுடைய பிள்ளைகளுக்கு யார் மூலமாவது தொந்தரவுகள் வர மாரி இருந்தால் என்னுடைய பிள்ளைகளிடமிருந்து ஒதுக்கி வைப்பேன். அதுவே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நபரால் சந்தோஷம் நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த நபரை வாழ்க்கையில் சேர்ப்பேன். புரிகிறதா? உன்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும், உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் நீ யாரையும் வெறுத்தது கூட கிடையாது. எல்லோரும் வேண்டும், எல்லாரும் வேண்டும் என்றுதான் நீ இன்று வரைக்குமே நினைத்து கொண்டு இருக்கிறாய். அதுபோலவே உன்னை சுற்றி உன்னை விட்டு போன எல்லாரும் அவர்கள் திரிந்து புரிந்து உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது கண்மணி. ஆசையோடு உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ விஷயங்களை செய்து இருக்கிறாய். ஆனால் அது எல்லாமே வீணாகி விட்டது என்று நீ நினைத்தாய். எதுவுமே வீணாகவில்லை. புரிந்து கொண்டு நீதான் எல்லா உறவுகளை விடவும் சிறந்த உறவு என்று உன்னை தேடி அழுது கொண்டே அந்த பெண், அதாவது உன்னை இத்தனை நாள் ஊருக்குள் அசிங்கமாக பேசிக்கொண்டு, இவளா என்னுடைய உறவென்றே சொல்லாதீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னிடமிருந்த அனைத்து உழைப்புகளையும் பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விசேஷம் என்றாலும் அதற்கு வராமல் யாரோ மூணாவது மனுஷி போல நின்று கொண்டு இருந்தாளே, அவள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது அழுது கொண்டு ஓடி வந்து, உன்னுடைய குணம் என்னவென்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ என்னை மன்னிக்க வேண்டும். இந்த தெய்வம் எனக்கு நல்ல பாடத்தை கற்பித்து விட்டது. நான் இன்னொருவளை மலை போல நம்பியிருந்தேன். ஆனால் அவள் என்னை மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்து என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கி விட்டாள் என்று சொல்லி ஓடி வரப்போகிறது. அப்பொழுது நீ என்ன தெரியுமா சொல்? எல்லா விஷயத்தையும் மறந்துவிட்டு மன்னிப்பு கேட்டு வருபவர்களிடம் உன்னுடைய ஆறுதலான வார்த்தையை சொல். உன்னை தேடி அதிகமாக பிரிந்த உறவுகளும் சேர்வதற்கு காரணம் என்ன தெரியுமா தங்கமே? உன்னுடைய ஆறுதலான வார்த்தைகள். நீ ஆறுதலான வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறாயோ இல்லையோ, மற்றவர்களுக்கு ஆறுதலான வார்த்தையை கண்டிப்பாக நீ சொல்வாய். அதற்காகத்தான் சிலர் நேரடியாகவே உனக்கு சொல்வார்கள் தெரியுமா? உன்னுடைய ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்காகத்தான் உன்னை நான் இங்கு அழைத்தேன் என்பதெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்பதை உணரும் நேரம் வந்துவிட்டது. நீ என்னிடம் அடிக்கடி சொல்வாய், எந்த உறவுமே இல்லை சாயி, தனியாக நிற்கிறேன். என் வீட்டில் ஒரு விசேஷம் என்று வைத்தால் கூட எல்லோரும் வருவார்களா என்பது தெரியவில்லை. நல்லவளாக இருந்தால் இதான் பிரச்சனையோ? யாரும் என்னை மதிக்க மாட்டார்களோ? எல்லோரும் பிரிந்து விடுவார்களோ என்று எல்லோரும் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. ஆசை ஆசையாக என்னுடைய பிள்ளைக்காக இந்த பரிசிலை கொண்டு வந்திருக்கிறேன். யார் உன்னிடம் அழுது ஓடி வந்தாலும் அவர்களை நீ அரவணைத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லிப்பார். அவர்களுக்கு அதுவே மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் துரோகம் செய்திருக்கலாம். நீ அவர்களுக்கு எதுவும் திரும்ப செய்யவும் வேண்டாம். நான் அதை சொல்லவும் மாட்டேன். ஆறுதலாக எல்லா விஷயத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வார்த்தை சொல். யாராக இருந்தாலும் தவறுகளை செய்திருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையே அவர்கள் கெடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அந்த நேரம் அவர்கள் நிச்சயமாக வருந்துவார்கள். உன்னுடைய வார்த்தைகளால் அவர்களை தேற்று. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய குணத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நல்லதே நடக்கும். 1000 பேர் 1000 பேசுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இந்த சாய்க்கு தெரியும். உன்னோடு இருக்கிறேன். முயற்சி செய், வெற்றி உனக்கே. ஓம் சாய்ராம்.